வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றை சார்ந்து தான் இந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் பித்தம் அதிகமாகும், சில நேரத்தில் வாதம் அதிகமாகும், சில நேரத்தில் கபம் அதிகமாகும். இது மனிதனுக்கு மனிதன் அந்த முரண்பாடு, வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியது அந்த மூணையும் சமப்படுத்தி வாழ்வது. வாதம், பித்தம், கபம் இது மூன்றையும் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அதுக்கு இந்த யோகாவை எப்படி பயன்படுத்தலாம், அதில் தான் நம்ம ஆராய்ச்சி செய்து உணர்ந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம உடம்பு பித்த உடம்புனா அதை சமப்படுத்துறதுக்கு எந்த ஆசனத்தை தேர்ந்தெடுக்கிறது, ஆரோக்கியமாக வாழ்கிறது, இயல்பான மரணத்தை எய்துவது, இதில் தான் நம்ம கவனம் இருக்கும். அப்படி உணர்ந்து ஒரு ஆசனங்களை உணர்ந்து ஆராய்ச்சி பண்ணி செய்து வரும் பொழுது நாம் மரணம் அடையும் வரை இந்த உடலை அந்த வாதம், பித்தம், கபத்தை சமநிலையில் வைத்து இயல்பான மரணத்தை அடையலாம். அப்போ நாம் இங்கே சிந்திக்க வேண்டியது, வெளியில் என்ன நடக்குதோ அந்த ஆராய்ச்சியை விட்டுருங்க. அது எல்லாம் இறைவனுடைய படைப்பில் எல்லாம் ஒன்று தான். எல்லா உயிரினங்களும் தெய்வத்தின் பிம்பம்தான். அதனால் நாமக்கான கடமை என்னென்னா, வெளியில் பார்த்து குறை சொல்கிறது இல்லை பிரமிப்பை பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கான கடமை. இந்த உடம்பில் எந்த சேதாரம் ஆகாமல் மரணம் அடையும் வரை ஆரோக்கியமாக வாழ்கிறது. மரணம் இயல்பான மரணமாக இருக்கணும், மனம் நிறைவு இருக்கணும். இப்போ கப உடம்புக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி தொந்தரவு, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூக்கில் நீர் வடிகிறது அல்லது சுவாச பிரச்சனை இதெல்லாம் வரும். இப்போ அவங்களாம் மூச்சு பயிற்சி முக்கியமாக செய்ய வேண்டியது. அந்த மூச்சு பயிற்சியில் நிறையா இருக்குது. அதில் எந்த பயிற்சியை செஞ்சால் நமக்கு அந்த ஆஸ்துமா, அந்த சுவாச பிரச்சனை போகும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்து செய்து வர வர ஆஸ்துமாலேருந்து முழுசாக வெளியே வந்துடலாம். அப்போ நம்ம ஆசனங்களே பார்த்து செய்து வருவது ஒன்று. நான் தினமும் யோகா பண்ணுறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் தினமும் வாக்கிங் போகிறேன், நடைப்பயிற்சி போகிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், இது வேறு. ஆனால் கடைசி வரை நமக்கு உடம்பில் பிரச்சனை இல்லாமல் நம்ம கொண்டு போகிறோமா, எந்த வயதுலேயும் நமக்கு நோய் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தினமும் யோகா செய்து வர வேண்டும். அதுதான் நம்ம முதல் கடமை. ஏன்னா அதுதான் உழைப்புன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யோகா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி உழைச்சிட்டோம். எதுக்கு? உள்ளுறுப்புக்கு, ஆரோக்கியத்துக்காக. அப்புறம் நம்ம வெளியில் போய் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது அப்புறம். முதல் இந்த உழைப்பு வேணும். அடுத்து நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதுக்கான ஆசனங்களை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற பயிற்சிகளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு உடம்பு சேதமாகக்கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். எல்லா உறுப்புகளும் பலமாக இருக்கணும். அதுக்கு ஆசனங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். இது முக்கியம்.